ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் காமனாக கேட்குற டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம் தான் ஆனுவல் பிளானரில் முதல்ல வருது, இந்த ஸ்டடி பிளான் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கும் பொருந்துமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க குரூப் 4 குரூப் 1 ரெண்டு எக்ஸாமுக்குமே சேம் சிலபஸாக எக்ஸாம் பேட்டர்ன்லாம் சேமாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் டவுட் கேட்குறாங்க. அதனால் நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து எந்த மாதிரி குரூப் 1 எக்ஸாமுக்கு பொருந்தும், அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 1 எக்ஸாமோட சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அதோட டிஃப்ரென்ஸ் பற்றி தான் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த 3 எக்ஸாம் தான் எனி டிகிரி முடித்தா யாருனாலும் அட்டன் பண்ணுவாங்க. அதிகமாக அட்டன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் தான். அதனால் அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டடி பிளான் அதுக்கு பொருந்துமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் 6/9/2026 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாம் வந்து 25/10/2026, குரூப் 4 எக்ஸாம் வந்து 20/12/2026 சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 3 எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும்னா செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக இருக்கணும். 6/9/2026 முன்னாடி. ஓகேவா? அப்படி ரெடியானீங்கன்னாக்கா 3 எக்ஸாமுக்குமே உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த குரூப் 4 எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு தான். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வு உண்டு. குரூப் 1 எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வுலாம் கிடையாது. டேரெக்டாக அந்த ஜென்ரல் ஸ்டடீஸே 200 கொஸ்டின் கேட்பாங்க. நம்மளோட ஸ்டடி பிளானில் ஒரு தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சோக்கா ஜிஎஸ்க்கு ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கம்பைன் பண்ணி தான் ஒரு ஸ்டடி பிளானுமே பிரிச்சிருக்கிறோம். ஓகேவா? அந்த ஷெடியூலில் பார்த்தா தெரியும். ஒரு தமிழ் ஒரு மேக்ஸ், ஒரு தமிழ் ஒரு மேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை ஒரு ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி டாபிக் எடுக்கிறோன்னா ஒரு ஜிஎஸ் டாபிக் அதோட சேர்த்து ஒரு மாதத்தோட கரண்ட் அவர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாறு, அதுக்கப்புறம் பொருளாதாரம், அதுக்கப்புறம் தமிழ் சமூக வரலாறு, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸு அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்போவுமே படிப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எதுலேருந்து அதிக கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த சப்ஜெக்ட் படித்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கும். நம்மளோட ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 39 தேர்வுகள் தான் அந்த டாபிக்ஸ் வைஸாக கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட் தான், கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவிஷன். அந்த 39 தேர்வு முடிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே நீங்கள் கவர் ஆகிருப்பீங்க. அது இல்லாமல் அந்த திருப்புதல் தேர்வு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். இதில் அந்த 6/9/2026 முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த 42 தேர்வுகளுமே கண்டக்ட் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ரிவிஷன் தான். அந்த செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களால் சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட முடியும்னா குரூப் 1 எக்ஸாமுக்குமே உங்களால் இந்த ஸ்டடி பிளானில் படிக்க முடியும். குரூப் 2 எக்ஸாமுக்குமே பொருந்தும், குரூப் 4 எக்ஸாமுக்குமே பொருந்தும். இப்போ இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துருவோம். நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட சிலபஸ், லெஃப்ட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரூப் 1ஓட சிலபஸ். குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா பொது அறிவு அந்த பட்டப்படிப்பு தரம் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு 175 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் திறன் அறிவும் மனக்கணக்கும் அதாவது மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 200 கேள்விகள் கேட்பாங்க. குரூப் 1க்கு தமிழே வராது. இதுவே குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னாக்கா பொது அறிவுலேருந்து 75 கொஸ்டின் தான். இதில் 175 கேட்டதை இதில் 75 சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் திறனறிவு மனக்கணக்கும் அதாவது மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் 100 கேள்விகள் கேட்பாங்க. குரூப் 4 மற்றும் குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில். குரூப் 1 எக்ஸாமில் இந்த தமிழ் மட்டும் கேட்க மாட்டாங்க, அந்த தமிழோட 100 கொஸ்டினும் சேர்த்து ஜிஎஸ்சில் கேட்டுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே டபுள் பண்ணியிருப்பாங்க. நம்ம பொது அறிவுலேருந்தே வருவோமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து குரூப் 4 குரூப் 2க்கு மட்டும்தான், அதை ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டோம். இந்த ஜிஎஸ் மட்டும் பார்ப்போம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அந்த பொது அறிவியல் அதாவது சயின்ஸ்லேருந்து 10 கேள்விகள் கேட்பாங்க. இதுவே குரூப் 4 குரூப் 2னா 5 கேள்வி கேட்பாங்க. அப்படியே பாதி. இதில் சிலபஸில் ஏதாவது வேரியேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் மட்டும் குரூப் 1ஓட சிலபஸில் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்களே தவிர அந்த டாப்பிக்குமே நீங்கள் இந்த குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கிற சயின்ஸ் சிலபஸ்லேயும் முடிச்சிருவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூல் புக்ஸ் தான், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிறதான் படிக்க போகிறீங்க. அதில் தேவையில்லாத பாட்டு எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிவிட்டு இந்த சிலபஸ் கவர் ஆகிற போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். அதை மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1ஓட சிலபஸும் வந்துடும். எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்த்துருக்காங்க பாருங்கள், அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருத்துணர்வு கற்றலும், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவுமே எதுவுமே படிக்க போகிறதில்ல. அந்த நடப்பு நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் டாபிக் மட்டும்தான். இதுவே புவியியல் அப்படின்னு சொல்லி ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கேள்விகள் குரூப் 1 எக்ஸாமில் கேட்பாங்க. குரூப் 4 குரூப் 2வில் 5 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் புவி அமைவிடம்னு கொடுத்துருக்காங்க, இதில் வெறும் அமைவிடம்னு கொடுத்துருக்காங்க.
நீங்கள் அந்த உலக வரலாறு, அந்த அமைவிடம், புவி அமைவிடம், அந்த மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவோட அமைப்பு, அதை பற்றி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்திய ஆறுகள் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வெறும் ஆறுகள்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இனம், மொழி, குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள், இயற்கை பேரிடர்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வெறும் பேரிடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பழங்குடிகள் பற்றி குரூப் 1 எக்ஸாமில் கொடுத்துருப்பாங்க, குரூப் 4 கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த மக்கள் தொகை விவரம்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழங்குடிகள் பற்றியும் குரூப் 4 எக்ஸாமுக்குமே படிப்பீங்க. அதை பற்றியும் குரூப் 4 எக்ஸாமில் கேள்விகள் கேட்குறாங்க. இதுவே வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 1 எக்ஸாமில் இந்த விஜயநகர பாமனி அரசுகள் அப்படின்னு சொல்லி அவர்களோட காலம் பற்றி கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் அந்த சிலபஸில் கொடுக்கல. ஆனால் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமில் கேட்க மாட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. போன எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா அந்த விஜயநகர பாமனி அரசோட அந்த நாணயம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை சொல்கிறப்பே சொல்லியிருந்தோம், சிலபஸில் கொடுக்கல ஆனால் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போன தடவை அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி சொல்கிறப்பே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்குமே நீங்கள் அந்த டாபிக்ஸ் வைஸாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து சுதந்திர போராட்டம் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே அந்த பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு அப்படின்னு சொல்லி தான் படிக்க போகிறீங்க. அதுலேயுமே எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் பாருங்கள், விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி, புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறையில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி இதை பற்றி தான் கேட்குறாங்க. தேசிய சின்னங்கள், விளையாட்டு, நூல்களும் ஆசிரியர்களும் அப்படின்னு சொல்லி இந்த நூல்களும் ஆசிரியர்களும் விளையாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்லேயே படிப்பீங்க. இது இல்லாமல் இந்த போராட்டங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் படிக்காமல் இருக்க போகிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த சுதந்திர போராட்டம் வரைக்கும் இந்தியாவோட ஃபுல் வரலாறும் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் குரூப் 1ல், குரூப் 2, குரூப் 4ல் 15 கேள்விகள் கேட்பாங்க. அரசியலமைப்புலாம் எதுவுமே மாற்றவே முடியாது. நீங்கள் தமிழ்நாடுக்கு ஒரு அரசியலமைப்பு, இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்புலாம் படிக்க முடியாது. அதனால் சிலபஸில் கூட ஒரு வார்த்தை கூட மாறி இருக்காது. எல்லாமே சேம் தான். அந்த ஒரு 37 டாபிக் உண்டு அரசியலமைப்பில். அதை ஃபுல்லாக படித்து கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா இந்த 40 கொஸ்டினுமே உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? அரசியலமைப்பு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட ஷெடியூலில் கூட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு அரசியலமைப்பு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கைன்னு இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. இது இந்த நிதி ஆணையம், நிதி ஆயோக் இதை பற்றி படிக்கிறப்பே நீங்கள் குரூப் 4க்குமே படிக்க தான் போகிறீங்க. ஓகேவா? அது இல்லாமல் தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளும் ஒப்பாய்வும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சி பற்றி தான் கேட்பாங்க. ரீசெண்டாக என்னென்ன திட்டங்கள் போட்டாங்க, அந்த விடியல் பயணத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டாங்கன்னு சொல்லி தனி ஒரு பிடிஎஃபாமே நம்ம படிப்போம். அதெல்லாம் ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதெல்லாம் கண்டிப்பாக படிக்க போகிறோம். அது எல்லாமே குரூப் 4, குரூப் 2க்குமே வந்துடும். அடுத்து இந்த தமிழ் சமூக வரலாறில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. பொருளாதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு வந்து 50 கேள்விகள் கேட்பாங்க. இதுவே குரூப் 4, குரூப் 2னாக்கா 20 கேள்விகள் கேட்பாங்க. இந்த அரசியலமைப்பும் பொருளாதாரமும் தான் அதிக கொஸ்டின் மாறுபடுது. ஓகேவா? இதில் ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிமாண வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள்னு கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 4, குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தந்தை பெரியாரை பற்றிலாம் படிக்காமல் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதவே முடியாது. அவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அந்த சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும், அண்ணாவை பற்றியாக இருக்கட்டும், இந்த கொஸ்டின் எல்லாமே வரதான் போகுது. அதனால் நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கும் படிப்போம், குரூப் 1 எக்ஸாமுக்குமே அதே தான் படிப்போம். ஓகேவா? அதே சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங்லலாம் ஒரு வார்த்தை கூட அவங்க மாற்றவே இல்லை. அதே 15-10 கேள்விகள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் குரூப் 4, குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் ஜிஎஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுதான் குரூப் 1 எக்ஸாமுக்கு. அதுக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது. ஓகேவா? புதுசாக படிக்கிறவங்க அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி படிங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் மட்டுமே பண்ணுற மாதிரி உங்களோட ஷெடியூல் எல்லாத்தையுமே போட்டு படிங்க. நம்ம போட்டிருக்க ஷெடியூலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். செப்டம்பருக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்குமே ரிவிஷன் தான். இடையிலேயே பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதமே குரூப் 2 எக்ஸாமுமே வந்துடும். அதுக்குள்ளே பல ரிவிஷன், அதுக்கப்புறம் வீக்லி ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே படிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ அந்த ஷெடியூலை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணது தான் இந்த குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 1. ஓகேவா? குரூப் 1 3 எக்ஸாமுக்குமே சேர்த்து தான் ஒரு 10 மந்த்துக்கான ஸ்டடி பிளானுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்கேசி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அந்த தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்கூல் புக்ஸ், அது இல்லாமல் அவுட் சோர்சஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி எடுக்கப்பட்ட புது ஸ்டடி மெட்டீரியல். ஓகேவா? புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான அந்த ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். தமிழுக்கெல்லாம் நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. அதை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக 95+ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும்.
அது இல்லாமல் தமிழ் மற்றும் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே தலைப்பு வாரியாக எடுக்கப்பட்ட ஒரு 15,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி அந்தந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பிரித்து எடுத்திருக்கோம் அந்த பிடிஎஃப். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், மேக்ஸ் ரீசனிங்க்கும் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை, இந்த கிளாஸஸ் மட்டுமே போதும். கொஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினாகவே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் A to Z உங்களால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கவர் பண்ண முடியும். ஒரு 20+ டாபிக் உண்டு, 3500க்கும் மேற்பட்ட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்ஸு, அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே. அது இல்லாமல் ஒரு 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த 50 தேர்வுகள் முடிஞ்சதுக்கப்புறமும் குரூப் 4 எக்ஸாம், ஏன்னா குரூப் 2 வரைக்கும் இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் வரைக்குமே அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸ் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ் ஜிஎஸ்க்கு, அதாவது குரூப் 1 மற்ற எக்ஸாமுக்குமா இருக்கட்டும், ஜிஎஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒன்லைனர் மெட்டீரியல் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்குன்னு சொல்லி செப்பரேட் ஆன்சர் கீ பிடிஎஃப், அது இல்லாமல் ஸ்பெஷல் புக், ஏன்னா பாலிட்டிக்கெலாம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க, பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் லைனாக நேராக படிச்சுக்கிட்டே வர மாதிரி டாபிக்ஸ் வைஸாக எடுக்கப்பட்ட ஸ்பெஷல் புக் பிடிஎஃப். அது இல்லாமல் நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப், தமிழ்லேயே எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். தமிழில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் மட்டுமே நீங்கள் படித்தா போதும், வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். டிசம்பர் 18ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசம்பர் 24ஆம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். 5 நாள் கேப் விட்டு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஷெடியூல் போட்டிருக்கோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் கடைசி நம்பர் பார்த்துக்கோங்க 908903202290 நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணால் போதும். இந்த டெலகிராம் பேஜில் உங்களோட நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. டெலகிராம் குரூப் மூலியமாகவே எல்லா மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ஷெடியூல் எல்லாமே பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல் டெஸ்ட்டு 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னக்கு என்னென்ன தேர்வுகள், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், எவ்வளவு கேள்விகள், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஃபுல் டீட்டெயில் இந்த ஸ்டடி பிளானில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பரில் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனி டைம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.